வாழைக்காயை முதல்ல மேலே இருக்கிற கோம்பை கட் பண்ணிட்டு அந்த தோல், அந்த பச்சை கலரில் இருக்கிற தோல் எல்லாம் சீவி செதுக்கி எடுத்துட்டு கீழே கொஞ்சம் அரிஞ்சிக்கிட்டு இந்த வாழைக்காய் பஜ்ஜி சிப்ஸ் போடுற மணம் இருக்கும் கட்டை, அதில் வச்சு நாம் சீவி எடுக்கிறோம். இதில் வந்து உப்பு கரையிறதுக்கோசரம், கல் உப்பு கரையிறதுக்கோசரம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு கரைய வச்சுருக்கிறேன். இதில் வந்து பூண்டு தட்டினது, சோம்பு நல்லா நைஸாக அரைச்சி இதில் இப்போ சேர்த்துறோம். சேர்த்து வச்சு 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், போட்டாச்சு. இது கொஞ்சோண்டு வாசமாக இருக்கிறதுக்கு பெருங்காயத்தூள், இதை நல்லா கலக்கிக்கிறோம். நல்லா மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். இதில் இப்போ கடல மாவு சேர்த்துறோம். 3 வாழைக்காய், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடல மாவு ஜலிச்சு சேர்த்துறோம். நல்லா கட்டி கட்டியாக இருக்கும், அது நம்ம சேர்த்துறோம். கடல மாவை முதல்ல தண்ணி விட்டு கரைச்சிக்கிறோம். இந்த கடல மாவு அப்படியே மந்தார மாதிரி கட்டும், மந்துன்னு இருக்கும் பஜ்ஜி. அதுக்கு நம்ம கொஞ்சம் அரிசி மாவை கலக்கிறோம். அரிசி மாவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, கொஞ்சம் மொறு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் கலந்துக்கணும். கொஞ்சம் நிறுத்தி வச்சுங்கிறேன், பார்த்துட்டு அப்புறமேல நம்ம கலந்துக்கலாம். நிறுத்து பாப்பா. அப்புறம் சோட்டா மாவு போட்டுக்குது. இப்போ மாவு கரைச்சாச்சு. இப்போ ஒரு 4 பீஸ் வந்து இதில் போட்டுக்கிறோம். இது இப்படி ஒரு பக்கம் இது நீட்டு, இந்த பக்கம் இப்போ எண்ணெய் கடாயில் வச்சுருக்குது, எண்ணெய் காஞ்சி வருது. இப்போ நாம் இதை எடுத்து போடுறோம். மலையை பார்த்துட்டு பஜ்ஜி சாப்பிட்றது கையில்